எஃப்என்டோ ஸ்கேல்பிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் பெருமையுடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பிரி வேலைக்கிழமை இருந்த எக்ஸ்பிரி இப்போ செபி செவ்வாய்க்கிழமையே மாற்றிட்டு இன்றைக்கி 9ஆம் தேதி எக்ஸ்பிரி. இந்த எக்ஸ்பிரியில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே நிஃப்டி 24,880க்கு ஓப்பன் ஆச்சு. அப்ட்ரண்ட் மார்க்கெட் இன்றைக்கி 9:15 ஓப்பன் பண்ணும்போது ஒரு நல்ல ஏற்றத்துடன் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்று 8ஆம் தேதி க்ளோஸ் பார்க்கும்போது 24,800, இது 24,880, கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆச்சு. அப்புறம் கால் புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சிது. மார்க்கெட் திடீர்னு காலையில் ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. அதாவது கீழே 24,830 வரைக்கும் வந்துச்சு. ஒரு 50 பாயிண்ட் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போச்சு. ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து ஒரு 20 பாயிண்ட் மேலே போச்சு. இன்றைக்கி எக்ஸ்பிரினாலும் மார்க்கெட் இன்றைக்கி வேல்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் கால் ரைட் புட் ரைட்டில் வேல்யூம் பார்க்கும்போது இன்றைக்கி டோட்டல் வால்யூமுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புட் ரைட்டில் 6,57,87,85,205, கால் ரைட்டில் பார்க்கும்போது 6,32,31,359. இன்றைக்கி மார்க்கெட்டு இரண்டுமே கால் ரைட் புட் ரைட் ரெண்டுமே ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலே மார்க்கெட்டு இன்றைக்கி சைடுவே மார்க்கெட் தான். அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஸ்கேல்பிங் பண்ணவங்க திறமையானவங்க இன்றைக்கி ஓரளவு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மொத்தத்தில் இன்றைக்கி வி பேட்டர்ன் மாதிரி தான் மார்க்கெட் மேலிங்கிலையும் போயிட்டு வந்தது. 24,880 தாண்டவே இல்லை. அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது. 24,870 மார்க்கெட் கீழே போகலை. அதே மாதிரி 24,800 கீழே மார்க்கெட் உடைக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் 60 பாயிண்ட்ல தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும், அதாவது வி பேட்டர்ன் வி சைஸில் கீழே இறங்குது மேலே போகுது, இவ்வளோ தான் போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸ்பிரினால் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், வேல்யூம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. கால் ரைட்லேயும் புட் ரைட்லேயும் ரொம்ப வேல்யூம் வித்தியாசம் இல்லை. இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியேறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். மற்றபடி இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ராஃபிட்டு பார்த்துருக்க முடியாது. கொஞ்சம் வேகமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 24,800, 5,40,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது அதே 24,000, கிட்டத்தட்ட 24,800 ஆரம்பிக்குது. அதான் 24,850 870க்கு மேலே போகலை. 24,900 தொடவே இல்லை. ஏன்னா ஒரு பவர்ஃபுல் ரெசிஸ்டண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 24,900 5,64,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 24,850 4,41,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 24,800 2,33,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது 24,850 24,800 இப்படியே தான் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. அதாவது இன்றைக்கி எக்ஸ்பிரினால் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பிரினால் கால் ரைட்டர் புட் ரைட்டர், அதாவது கால் செல் பண்ணவங்க புட் செல் பண்ணக்கூடிய மார்க்கெட்டோட டாமினேஷன் இன்றைக்கி ஓவராக இருக்கிறனால இன்றைக்கி ஆப்ஷன் பையிங்கில் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க ஸ்கேல்பிங் பண்ணவங்க ஏதோ இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கால் செல்லிங் பண்ணவங்களுக்கும் புட் செல்லிங் பண்ணவங்களுக்கும் தான் டாமினேஷன் அதிகமாகி
ப்ரீமியத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மேலே போது கீழே போது ப்ரீமியத்தை கரைச்சிக்கிட்டே இருந்து கடைசியில் அதுதான் அவங்களுக்கு லாபம். ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி ப்ராஃபிட் இருந்திருக்காது. நாளைக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்முடைய இன்றைக்கி ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது 5300 இன்றைக்கி கிடச்சிது. ஒரு 4-5 இதை எடுத்தோம், சென்சஸ்லேயும் எடுத்தோம், நிஃப்டிலையும் எடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. அதனால் கிடைச்ச ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் புக் பண்ணது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 9ஆம் தேதி 5300 ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. இது ஓரளவு ஒரு நியாயமான நல்ல ப்ராஃபிட் தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை வந்து 24,900 உடைத்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,900 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி கீழே வந்து 24,800 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஆமாம், இல்லை 24,900 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டும் 24,800 ஒரு நல்ல சப்போர்ட்டு இருக்குது. ஹெவியான சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கிறனால 24,900 மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஓரளவு 25,000 போகும். இல்லைனா மார்க்கெட் இன்றைய மாதிரி தான் நாளைக்கு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. மென்மேலும் எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.